ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம் சகோதரிகள். அதே போன்று நமது சகோதரர்களான முஸ்லிம்களுக்கும் நாம் துஆ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எவரேனும் ஒரு முஸ்லிமான அடியான் மறைவாக இருக்கும் தனது சகோதரனுக்கு துஆ கேட்டால் அல்லாஹ் அவருக்கு ஒரு மலக்கை சாட்டுகிறான், இவருக்கும் அதை போன்று கொடுப்பாயாக என்று சொல்கிறான். அதனால் நாம் அவர்களுக்கும் துஆ செய்ய வேண்டும் சகோதரர்களே. நாம் துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமது துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு கொடுப்பதை போன்று அவர்களுக்கும் கொடுக்கிறான், அவர்களுக்கு கொடுப்பதை போன்று நமக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் நமது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு, நமது சொந்தங்களுக்கு, நமது சகோதரர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும் சகோதரர்களே. நமது துஆக்களை ஹலாலான விடயங்களுக்காக வேண்டி நாம் அவர்களுக்கும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதை குறைப்பதில்லை, நமக்கும் கொடுப்பதை குறைப்பதில்லை என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமான மனிதன் மறைவாக இருக்கும் தனது சகோதரனுக்காக கேட்கும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. அவரின் தலைமாட்டில் பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு இருப்பார். தனது சகோதரனுக்காக அவர் நலவை கொண்டு துஆ கேட்கும் பொழுதெல்லாம் பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு ஆமீன், உனக்கும் இதே போன்று உண்டு என கூறிக்கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் பிறருக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும், அவைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவின் மூலமாக நமது பிரச்சனைகளை இல்லாமக்கிறான், சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான், நமது பாவங்களை மன்னிக்கிறான் சகோதரர்களே. அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். பிரார்த்திப்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான், சொல்லுவது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.